என்ன சொல்லுப்பா. எடுபடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டசபையில் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? டெய்லி ஒன்று பேசுறாரு. நீட் தேர்வு ரத்து பத்தி சொல்லியிருந்தீங்களே, நாங்க ஆட்சிக்கு வந்தா ரகசியம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அந்த ரகசியம் என்ன ஆச்சுன்னு இப்ப கேட்டிருக்காரு. ஓ, அவர் பெரிய ராணுவ ரகசியம், சிதம்பரம் ரகசியம் கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு. இவர் ஆட்சியில் இருக்கிறப்பதான் அவங்கள கூட்டு வந்து நீட் தேர்வுக்கு சைன் பண்ணி இவங்க தான் உள்ளே எடுத்துன்னு வந்து விட்டாங்க. என்ன ரகசியத்தை இவங்களுக்கு உடைக்கணுமா? சரி, ஓகே. இந்தியா கூட்டணி அமைஞ்சு இருந்தா நாங்கள் நீட் தேர்வை முதல் கையெழுத்தா நாங்கள் வாங்கி நாங்கள் அதை இது பண்ணியிருப்போம், அதாவது நடைமுறைக்கு எட்டுன்னு வந்திருப்போம்னு முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா அது வரல, போன வருஷம் ஜெயிக்கல. ஆனா நீங்க இப்ப வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்களே ஒரு வாரமா, நல்ல கூட்டணியா நல்ல கூட்டணியா? அவங்க சொல்லிக்கிறாங்க நல்ல கூட்டணின்னு. அப்படி உங்க கூட்டணிக்கு போறப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? தமிழக மக்களோட படிப்பு தான் முக்கியம், இளைஞர்களோட படிப்பு தான் முக்கியம்ட்டு நீட் தேர்வை நீங்க ரத்து பண்ணா நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை சொல்ல முடியல, அதை சொல்ல தெம்பு இல்ல, திராணி இல்ல அப்படின்னு சொல்றது நான் இல்ல, அருகதை இல்ல. நம்ம முதலமைச்சர் சட்டசபையில சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லியிருக்கலாமே, நாட்டு மக்களுக்கு நல்லது நினைச்சா இதை நீங்க பண்ணிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒண்ணு சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு எந்த சாவும் தேவையில்ல அப்படின்னு. யாரு சாவும் தேவையில்ல சொல்லுப்பா, ஷா தேவையில்ல அப்படின்னாரு. ஆமா, எனக்கு ஷானா திரிஷாதான் தெரியும். அப்ப திரிஷா விஜய் டிவிக்கே தேவையில்லன்னு சொல்லிட்டாரா? அவர் சொன்னது வந்து அந்த ஷாவை இல்லையா, அவர் சொன்னது அமித்ஷாவை. இவரு அதிமுக வந்து கொல்லப்புறமா கூட்டு வந்து கூட்டணி வச்சிருக்கீங்களே, அதனால அவர் போற இடம்லாம் வந்து அவரோட இவரு நைனா நாகேந்திரன் சொல்றாரு, அவர் போற எல்லாம் ஜெயிக்கிறாங்க, அவர் போற எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு. அதனாலதான் நீங்க எந்த ஷாவை கூப்பிட்டு வந்தாலும் இங்க வேலைக்கு ஆகாது. நீ த்ரிஷாவுக்கு போயிட்டியா, அது வந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. அதையும் சேர்த்தே சொல்லியிருக்கிறாருன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்ப ஷானா த்ரிஷா இல்ல அமித்ஷா. இங்க இந்த ஷால ஒரு குழப்பமான மாதிரி இங்க தமிழ் இசை வந்து இப்ப இந்தி இசையா மாறிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஏன் பாட்டு கூட ஹிந்தியில தான் பாடுறாங்களா? இல்ல, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல, அதனால இனிமே நீங்க தமிழ் இசை இல்ல இந்தி இசை அப்படி சொல்றது ரொம்ப தப்புப்பா. சின்ன இருந்தாலும் அவங்க நம்ம அக்காவுக்கு நம்ம தான் உறுதுணையா இருக்கணும். எவ்வளவு ஆசாசியா தமிழ் இசைன்னு பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க சேர்ந்திருக்கிற இடம் அங்க இருக்கலாம். ஆனா யாருன்னா ஒருத்தங்க இந்த பதவி, ஆளுநர் பதவியை கேன்சல் பண்ணிட்டு வராங்களா? ஒரு மாநிலம் இல்லப்பா, 2 மாநிலம். எதுக்கு? தமிழ்நாடு தான் முக்கியம், பிஜேபி தான் முக்கியம்னு வந்தவங்க. ஆனா தமிழ் முக்கியமா அவர் இங்க எடுக்கலையே, அதுதான் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் அவங்க தமிழ் இசைன்னு கூப்பிடுங்க, இந்தி இசைன்னு கூப்பிடாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்காக்குன்னு மரியாதை கொடுத்து நம்ம தமிழ் இசைன்னு, தெலுங்கு இசை அவங்கதான் அங்க இருந்து வந்துட்டாங்களேப்பா. அந்த மாதிரி இல்ல, நாம போடுவோம். இல்ல பாண்டிச்சேரிக்கு பாண்டி இசைன்னு போட்டுருவோமா? இது நீ வேற இசையா ஆயிடும், தேவையில்லை, இம்சையாயிடும். அக்கா மேல ஒரு மரியாதை தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால அக்காவும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கிறோங்க, இந்தி இசைன்னு கூப்பிடுறத எல்லாரும் கம்மி பண்ணிடுவாங்க. தமிழ் இசையக்கா நன்றி, வணக்கம். அண்ணா, 2 பேரும் ஆளுமைகள் அடிச்சுக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆளுமையா? யாரு ஆளுமைனா தமிழ்நாடு அரசியலே அவங்க தானே. தமிழ்நாடு அரசியல் அவங்கதான்னா நீ பெரியவரையும் அண்ணாவையும் சொல்றியோ? ஐயோ, பெரியவரையும் சின்னவரையும் சொல்றேன். பெரியவரும் சின்னவரும் யாரு? ராமதாசும் அன்புமணி. அட நீ வேறப்பா, அடிச்ச அப்பா பசங்களுக்குலாம் 1000 இருக்கும்பா. அதுக்கு ஏன் விஜய் அவங்க அப்பா அடிச்சிக்கலையா? இப்போ துரை வைகோ சாரும் கொஞ்சம் கோவப்படலையா? குடும்பம்னா 1000 இருக்கும்பா. கூட்டணிக்காக அடிச்சுக்கிறாங்களே, கூட்டணிக்கா? இப்ப அவங்க எங்க கூட்டணி போவாங்கன்னு தானே தமிழ்நாடே எதிர்பார்க்குது. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? எங்க கூட்டணி போவாங்கன்ட்டு ஏன் ஏதாவது கணிப்பு வச்சிருக்கு? எங்க போறப்ப திரும்பி என் கார்ல வச்சிருந்தா ஒருத்தர் கூட பேசியிருக்கிறேன், அங்க போய் சேர்ந்துடலான்னு இருக்கிறேன். ஓகே, இது யாரையும் சொல்லப்பா, மறந்து விட்டு போயிட்டாதான் சொல்ல. ஒட்டி எங்க இருக்குதோ அங்கதான் நானும் இருக்கணும். சொல்லிட்டா, என் பேர் மணின்றதுனால சொல்றேன். மணி. ஆமா, அதனால மணி. எனக்கு டைமும் மணிதான். அதனால பொட்டி இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பா இருப்பேன், கொட்டி போட்ட பாம்பு மாதிரி. அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுப்பா. மாநாடு பார்த்திருப்பீங்க, பொதுக்குழு பார்த்திருப்பீங்க,
பிரச்சாரம் பார்த்திருப்பீங்க. கூகுள் மீட்ல ஒரு வீடியோ வருது. டிவிகே தலைவர் விஜய் சொல்றாரு, நீங்களா விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு சொல்றாரு. விர்ச்சுவல் வாரியர் படம் வருதா? ஜனநாயகன் அடுத்த படம் விர்ச்சுவல் வாரியரா? இல்ல, அங்க கட்சியில இருக்க எல்லாரையும் சொல்றாரு இந்த மாதிரி. அவரு ஃபர்ஸ்ட் நண்பர்களே நம்பிகளேன்னாரு. சரி பரவாயில்ல கட்சி ஆரம்பிச்சு யாருப்பா நீங்களா ஸ்லீப்பர் செல்லான்னு கேக்குறாரு. சரி அதையும் என்னப்பா பயங்கரமான வார்த்தை போடுறாரு. பட் இப்ப ஒரு படி வாங்கி விர்ச்சுவல் வாரியர்ன்றாரு. ஏம்பா அவர் கட்சி நடத்துறாரா இல்ல டெரரிசம் நடத்துறாரா இல்ல சினிமா நடத்துறாரான்றது புரியல. இந்த மாதிரி எல்லாம் பேசினா அந்த காலத்துல எம்ஜிஆர் பேசுவாரு, என் ஓய்வும் ரத்தத்தின் முகம் பேப்புகளே அப்படின்னு சொல்லுவாரு. ரத்தத்தின் ரத்தங்களே என்னவாரு. கலைஞர் என் உடன்பிறப்புகளேன்னு சொல்லுவாரு. அண்ணா வந்து தம்பிகளேன்னு சொல்லுவாரு. அது மாதிரி இவர் தான் இந்த இளைஞர்களே நம்பிகளே குழந்தைகளே இப்ப புதுசா டெரரிஸ்டுகளே இது ஒன்னு சொல்றாரு. ஏன்னா எதெல்லாம் ஒண்ணு சொல்லுனா ஸ்லீப்பர் செல்லுன்ற விர்ச்சுவல் வாரியர்ன்ற நண்பர்களேன்ற எதனா ஒண்ணு கரெக்டா சொல்லுனா அவங்களாம் ஒரு கொலாப்ஸ் ஆகாம இருப்பாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அரசியல்ல ஒரு வார்த்தை சொன்னா கரெக்டா அந்த வார்த்தையை அப்படியே பின்பற்றின்னு போயிடணும். ஒரு தடவை நீங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா, தப்புண்ணா. வெயில் அதிகமா இருக்குது போல தமிழ்நாட்டுல. ஐயோ அது 100 டிகிரியை தொடப்போகுது, 109 டிகிரி கிட்ட சொல்றாங்க. ஏன் கேக்குறேன்னா வெயில பார்த்தாவே அண்ணாமலை ஞாபகம் வந்துருது. அந்த மாதிரி உனக்கு தெரியாதா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்து அண்ணாமலையும் இவரும் இருக்காருல்ல, நம்ம இப்ப புதுசா பொறுப்பேற்றுக்கு நைனா நாகேந்திரன். அண்ணாமலை கேட்டாரு, அண்ணா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குண்ணா, என்னால தாங்க முடியல, வாய்ஸ் யார விட்டுட்டேன், திமுக கிட்ட செருப்பு போட மாட்டேன்னு, என் காலை பாருங்கண்ணா கொப்பளமா இருக்குன்ட்டு. அதுக்கு நைனா நாகேந்திரன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னாரு. என்ன சொல்லியிருப்பாரு? நான் உனக்கு செருப்பு தரேன், உன் பொறுப்பு தெரியா அப்படின்னு கேட்டாரு. பட் அந்த டீலிங் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பருப்பை கொடுத்துட்டு செருப்பை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு இமயமலைக்கு போயிட்டாரு. காலத்துக்கும் செருப்பு போட முடியாதுன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறுப்பே போனா என்ன செருப்பு போட்டலான்னு முடிவு பண்ணாரு. ஆனா லண்டன்ல இது பத்தினா சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்குதுப்பா. வந்தவனே சவுகால அச்சுக்கிறது, இந்த செருப்பு போடாம இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப லண்டன்ல இந்த அளவுக்கு சொல்லி தராங்க யூனிவர்சிட்டியில. என்னவோ போங்க, இந்த அரசியல் காமெடியா தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல புது புது கட்சி எல்லாம் வந்திருக்குது, கேள்விப்பட்டீங்களா? அப்போ பயங்கரமான கட்சி இறங்கிருக்காங்க, கேள்விப்பட்டேன். இந்த தேனி சைட்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தானே பெரிய கோலத்துல. ஆமா. ஐயோ செம்ம கட்சிங்க, அவ்வளவுதான் சுயேட்சையா நிக்கிறாரு, எல்லாத்தையும் காட்டி அச்சு தூக்குறாரு. கட்சி பேரு எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகம் தான் வச்சாரு. இவரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வச்சிரு. இவரு எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம்? எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம். அப்ப திராவிடமே இல்லையே. அவரு எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்சிருவாருல்ல. எனக்கு தெரிஞ்சு 3 ஏடிஎம்கே செதறிடுச்சு. ஒண்ணு வந்து அம்மா முன்னேற்ற கழகமா ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒருத்தர் பழைய அதிமுக வச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேரு பேர் சொல்லிக்கிற அளவுக்கு போஸ்டர் போட்டுருவாங்க. இப்ப நம்ம மட்டும் தனியா நிக்கிறோம். நம்மளுக்கு பொட்டி வரலனாலும் பரவாயில்ல, எதனா ஒரு பேர்னாச்சும் இருக்கணும், ஏன்னா நம்ம 2 தடவை சிஎம் இருந்துட்டோம் அப்படின்னு மனப்பான்மை அவருக்கும் இருக்கும்ல. ஆனா தப்பா முடிவு போட்டாரு ஓபிஎஸ். என்ன பண்ணாரு? அண்ணா முன்னேற்ற கழகமே இப்ப பேர் மாறிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பேர் மாறிடுச்சா? ஆமா, அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுக பேர் மாறிடுச்சா? அதிமுக பேர் மாறிடுச்சு. அந்த அதிமுக சொல்றேன், எடப்பாடி வச்சிருக்கிற அதிமுக தான் சொல்றேன். எடப்பாடி வச்சிருக்க அதிமுக என்ன பேரு? டெல்லிக்கு போய் பதிவு பண்ணிட்டு வந்தாங்களே, தெரியாதுங்களா உங்களுக்கு? நீ கிண்டல் பண்றப்பா. நிஜமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமா? ஆமா. அண்ணா இது எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போனாரு, 3 காரி மாறு போனாரு இல்ல? ஆமா. அவர் வந்து என்ன சொன்னாரு, என் கட்சி அலுவலகத்தை பார்வையிட தான் போறேன்னு சொன்னாரு. ஆமா. அவர் கட்சி அலுவலகம் எது? அந்த தலைமையேடு அமித்ஷாவுடைய வீடு தானே. அப்ப எல்லாம் ஒருவா பார்க்கும்போது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது, அப்படிதானே? ஆனா எம்ஜிஆர் எப்படியெல்லாம் வளர்த்த கட்சி அது. நீங்க அப்படிலாம் பேசுறது நிறைய பேர் நீங்க எல்லாம் வந்து போடுறீங்க. ஆனா நிறைய சித்தாந்தங்களை உள்ளடக்கிதான் எம்ஜிஆர் நிறைய கனவோட அந்த கட்சியை இறக்குனாரு. இன்னைக்கு அந்த கட்சியில இருக்க தொண்டர்கள் சில பேர், ஆமா நம்ம அண்ணன் ராயபுரத்துல ஒருத்தர் இருப்பாரு,
அவர் அந்த கட்சி ஜெயக்குமார் அண்ணா அவர் போயிட்டாரு அந்த கட்சிக்கு. அதுதான் சொல்லிட்டாரு. என்னன்னு நாங்க வந்து அப்படிதான் பேசுவோம், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு. ஒருவேளை மெயின் ரோடுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மெயின் ரோடுக்கு வர சொல்லியிருப்பாங்க, அங்க போயிருப்பாரு, அதனால மாறிட்டு இருப்பாரு. இன்னும் கொள்கை சித்தாந்தத்துல சில பேர் இருக்கிறாங்க. திருநெல்வேலி சைடு 2-3 பேர் வெளியே வந்துட்டாங்க. சோ பாக்கலாம் நடக்கிறது என்ன நடக்குதுன்ட்டு. என்ன இருந்தாலும் அந்த சின்னம் யார்கிட்ட இருக்கோ அதுதான் வந்து பெரிய. சின்மை கிடையாது, சின்மை வேற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. சின்னம் இரட்டை இலை சின்னம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இப்ப போய் சேர்ந்துருக்கிறாரு. அதை அவங்க கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இவரு போயிச்சாரு. அப்படி இல்லைன்னா இவரு ஓபிஎஸ் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு பத்தியா, எம்ஜிஆரும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து அது வேற மாதிரி இரட்டையிலையா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்துதான் ஒரு கதவு வந்து ஒரு வாரமா போட்டிருக்குதான். என்னடான்னு பார்த்தா அங்க உள்ளே ஆள் இருக்காரா, வெளியே வர மாட்டாராம். கதவு பேய் படமா இருக்கணும். இல்லண்ணா, தமிழ்நாடு அரசியல்ல சொல்றேன். யாருன்னா ஆளுநர் ரவி அவர்கள். அட நீ வேறப்பா. நாமப்பா நாம பேப்பரு பிரஸ் எல்லாமே எடுத்து நம்ம பசங்க போய் நிக்கிறாங்க, போட்டே இருக்குது. போட்ட பேப்பர்லாம் வெளியில அப்படியே இருக்குது. போலீஸ்காரங்க போயிட்டு என்னதானே இருக்குன்னு பார்த்தா உள்ள உக்காஞ்சி அவர் என்ன பண்றாரு தெரியல. ஏன்னா இந்த ஆளுநர் இது வேந்தர் பதவி வந்து சிஎம்க்கு கொடுத்தது வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரா தெரியல. போட்டாரு சிஎம் பெரிய ஒரு வெடியா போட்டு தமிழ்நாட்டையே இல்ல இந்தியாவே ஒரு ஆட்டம் காட்டுறது அளவுக்கு பண்ணி விட்டாரு சம்பவம்னு சொன்னோம். ஆனா இவர் என்னதான் பண்றாரு தெரியல. எப்பவுமே திராவிடர்கள் இருக்கிறது அப்படி ஒரு இனமே கிடையாதுன்றத சொல்லுவாரு. திடீர்னு ஜனகன மனகதி பாட வேணான்னு, அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணான்னு, இப்படிலாம் எதனா ஒண்ணு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப என்ன பண்றாருன்னே தெரியல. கேட்டா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா போஸ்ட்மேன் வேலை செய்ய ஒரு ஒன்றும் போஸ்ட்மேன் வேலைக்கு வரல, போஸ்ட் ஆபீஸ்ல இல்ல, அவர் ஆளுநர். அப்புறம் ஏன்கா நீங்க 2 ஆளுநர் பதவியை விட்டுட்டு இங்க வந்தீங்க அப்படின்னும் கேட்க தோணுது எங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா, அதனால நம்ம அவங்களை விட்டு கொடுக்க கூடாது. கண்டிப்பா அடுத்த முறையாவது ஒரு குறைந்தபட்ச வாக்காவது அவங்க வாங்கணும்னு நாங்க சொல்லிக்கிறோம். கண்டிப்பா தமிழக மக்கள் எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க. இன்று போல் என்றும் நாம் நல்லா பெருசா பெரிய விஷயங்களை பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் கமெண்ட்ஸு திட்டுறது எதுவாக இருந்தாலும் நீங்க கீழே போடுங்க, நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். இன்னும் எதனா மேம்படுத்தினாலும் அதையும் போடுங்க, ஏத்துக்கிறோம். கண்டிப்பா தற்கால அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசணும். இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.